வணக்கம் நண்பர்களே, வாழ்க வளமுடன் நலமுடன் வாழ்க வையகம். நம்மளோட சேனலில் தொடர்ந்து பல பதிவுகளை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் கார்த்திகை மாதத்தின் சிறப்புகள்னு சொல்லிட்டு தொடர்ந்து 4-5 பதிவுகள் பார்த்துருக்கோம். இதில் 5வது பதிவு. இது நம்ம இப்போ பார்க்க போகிறது என்னென்னா பரணி தீபம். அதாவது கார்த்திகை தீபம். கார்த்திகை விரதம் இருக்கிறவங்க எப்படி பரணிலிருந்தே அது விரதம் இருக்கணும், அதுக்கு அந்த பதிவுக்கு நம்ம போகிறதுக்குள்ள நம்ம இது வரைக்கும் கொடுத்த கார்த்திகை மாதத்தின் பதிவுகள்லாம் பார்க்கலாம். பகுதி 1ல் வந்து மொத்தம் என்னென்ன வழிபாடுகள்லாம் நாம் இதில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். பகுதி 2ல் ஐயப்பனோட தோற்றம், அவரோட வரலாறு, எப்படி மாலை போடணும், மாலை போடும்போது எப்படி செய்யணும் செய்யக்கூடாது அதெல்லாம் போட்டிருந்தோம். அப்புறம் சோமவார விரதம் எப்படி வந்து நமக்கு பலன் தரும், வாரம் எப்படி இருக்கணுன்றது பகுதி 3லையும். பகுதி 4ல் நாம் பார்த்தது ரெட்டிப்பு பலன் தரும் பிரதோஷ விரதம். ஏன்னா நமக்கு முதல் அமைஞ்சதே சோமவாரமும் அமைஞ்சது, அதே நாளில் பிரதோஷமும் அமைஞ்சது. ஸோ அது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக இருந்தது. ஸோ இப்படி 4 பகுதிகளை பார்த்துருக்கோம். இப்போ 5வது பகுதிகளில் பார்க்க போகிறது என்னென்னா பரணி தீபம். அதிசக்தி வாய்ந்த நாளில் பிறக்குது. ஏன் அப்படின்னா இந்த தடவை பரணி தீபம் பிறக்கிறது அது திரும்பவும் பிரதோஷ நாளில் தான் பிறக்குது. அது இன்னும் அற்புதமான நாள். பரணி தீபம் வந்து யமதர்மராஜன் சொல்லிய வழிபாடு தான் பரணி தீபம். அதை ஆனால் அவர் சொன்னது சிவபெருமானை நோக்கி நம்ம விரதம் இருந்து பண்ணணும். அப்போ சிவபெருமானுக்கு உகந்த அந்த பிரதோஷ நாளில் வர்றது எவ்வளோ சிறப்பு மிக்கதாக இருக்கும். வாங்க இப்போ நம்ம பரணி தீபத்துக்குள்ளே போகலாம். இது இந்த நசிகேதன்றவர், அவங்க அப்பா ஒரு யாகம் வளர்க்குறாரு. அவரோட பையன் தான் நசிகேதன். அந்த அப்பா வந்து யாகம் வளர்க்கும்போது தேவர்கள் எல்லாரும் கூப்பிட்டு வச்சு வளர்க்குறாரு. அவங்க கேட்குற பொருள்கள் நாடு நகரம் யானை பரிவாரம் சேனை ஒவ்வொன்றா கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது நசிகேதன் கேட்குறாரு, ஏன்பா எல்லாருக்கும் கொடுத்துருவீங்களே, என்னையும் கேட்டால் கொடுத்துருவீங்களான்னு அப்படின்னு கேட்குறாரு. இவர் ஆமாம் உன்னையே நான் கொடுத்துருவேன்னாரு. அது யாருக்கு கொடுப்பீங்கன்னா யமதர்மராஜனுக்கு கொடுத்துருவேன்னாரு. ஏன்னா யாகம் வளர்க்கும் போது என்ன சொல்கிறாங்களோ அது அப்படியே நடக்கும். அது வந்து நம்ம அந்த வாக்கை நிறைவேற்றி தான் ஆகணும். அதனால் இவர் என்ன பண்ணுறார், நசிகேதன் கொடுத்துட்றாரு அவங்க அப்பா. நசிகேதன் மனித உடலோடு நேராக மேலோகத்துக்கு போகிறார். யார்கிட்ட? நேராக யமதர்மராஜன்ட்டு போகிறார். அப்படி போகிற வழியில் அவர் பார்க்குறாரு, என்ன மக்கள் பூலோகத்தில் தான் இவ்வளோ கஷ்டப்படுறாங்க, ஆனால் இந்த யமலோகத்தில் வந்து அதை விட கொடுமை கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு கேட்கும்போது யமதர்மராஜா சொல்கிறாரு, இன்னும் மக்களுக்கு ஒன்று புரியல. பூலோகத்தில் கஷ்டப்படுறதுன்றது போன ஜென்மத்தின் வினைப்பயன், இப்போ இவங்க கஷ்டப்படுறது இந்த ஜென்மத்தோட வினைப்பயன்றாரு. என்ன ராஜா அவர் கேட்குறாரு, அவங்க அப்பவும் கஷ்டப்படுறாங்க இங்கேயும் கஷ்டப்பட்டா இதுக்கெல்லாம் ஒரு வந்து விடிவு காலமே இல்லையான்னு கேட்கும்போது அப்போ யமதர்மராஜன் சொல்லிய வழிபாடு தான் இந்த பரணி தீபம். அவர் என்ன சொல்கிறாரு, இதை பண்ணணும் அதை பண்ணணும், இவ்வளோ தான தர்மம் பண்ணணும், இவ்வளோ இது பண்ணணும் அப்படி இப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் இவர் கேட்குறாரு, இவ்வளோலாம் பண்ண முடியாது எங்களால், இவ்வளோலாம் பண்ண முடிஞ்சால் நாங்கள் ஏன் தப்பு பண்ணிட்டு இந்த யமலோகத்தில் வந்து யமவாதனையா அனுபவிக்கணும்னு கேட்கும்போது ரொம்ப எளிமையாக சாதாரண மக்களும் இதை செய்யணும் அப்படி ஒரு வழிபாடு சொல்லுங்கன்னு சொல்லும்போது தான் யமதர்மராஜன் நசிகேதனுக்கு சொன்ன வழிபாடு தான் என்னது, இந்த பரணி தீபம். அவர் சொன்னது இந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய பரணி தீபம் தான். அதாவது கார்த்திகைக்கு முந்தின நாள். அவர் என்ன சொன்னார், யார் ஒருவர் கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய பரணி தீபம் அன்னைக்கு சிவபெருமானை நினச்சி வழிபாடு விரதம் இருந்து வழிபாடு பண்ணுறாங்களோ அவங்களுக்கு என்னத்தை வர கொடுக்குறாருன்னா அவங்க ஜென்மத்தில் அவங்களுக்கு எந்த யமவாதனையும் இருக்காது. அவங்க பூலோகத்தில் வாழும்போது பண்ணுற இந்த பரணி தீப விரதத்தினால அவர்களுடைய முன்னோர்கள் ஏற்கனவே பித்ருலோகத்தில் இருந்தாலும் அவங்களுக்கும் யமவாதனை கொஞ்சம் கூட இருக்காது. அது மட்டும் இல்லாமல் அவர்களுடைய சந்ததியினருக்கும் யமவாதனை இருக்காதுன்னு சொல்லி சிவ வழிபாட்டை மேற்கொள்ளுமாறு சொன்னது தான் யாரு, யமதர்மராஜனை கும்பிட சொல்ல. யமதர்மராஜா சொன்னது சிவபெருமான வழிபாடு பண்ணணும். அப்போ சிவபெருமான வழிபாடு பண்ணோன்னா இப்போ தான் நம்ம சேனலில் சிவகவசங்கள் தொடர்ந்து ஒரு 3 பதிவு போட்டிருக்கோம். என்னென்ன மாதிரி வழிபாடு முதல்ல நான் சிவபுராணம் தான் போட்டேன். உங்கள்கிட்ட நல்ல எனக்கு ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. ஸோ சிவபுராணம் ஃபுல்லாக எப்படி படிக்கணும், பொறுமையாக எப்படி படிக்கணுன்ற மாதிரி ஒரு கொடுத்துருந்தேன். நல்ல கமெண்ட்ஸ் இருந்தது. அதுக்கப்புறம் இந்த சோற்று நைவேதியன் அப்படி மாசில் வினை அந்த பதிவும் கொடுத்துருக்கேன். ஸோ எது வேணாலும் படிக்கலாம். இதுதான்
சிவ வழிபாடு பண்ணுறது. இந்த தடவை பரணி நட்சத்திரம் 2/12 மாலை 6:20க்கு தான் தொடங்குது. 3/12 மாலை 4:47க்கு முடிஞ்சிருது. நம்ம சேனல் ஏற்கனவே கார்த்திகை விரதம் எப்படி இருக்கணும் முருகப்பெருமானுக்கும் சொல்லியிருக்கோம். கார்த்திகை மாதம் வந்து முருகப்பெருமானுக்கும் உகந்த மாதம் தான், சிவபெருமானுக்கும் உகந்த மாதம் தான். அதனால் கார்த்திகை மாதத்தில் வந்து முருகப்பெருமானுக்கு விரதம் இருக்கிறவங்க எப்பவுமே, இப்போன்னு கிடையாது, கார்த்திகை மாதம் கார்த்திகை விரதம் இருக்கிறவங்க கிருத்திகை விரதம் இருக்கும் பரணிலேயே விரதத்தை ஆரம்பிச்சிடணும். ஓகேங்களா? சரி, இப்போ வந்து நம்ம பரணி தீபத்துக்கு போவோம். இது வந்து எப்பவும் கார்த்திகை மாதத்தில் விளக்கு ஏற்றுறது கணக்கு இல்லாமல் பரணி தீபத்துக்குன்னு ஏற்றக்கூடிய விளக்கு 5. அது காரணம் என்னன்னா, பஞ்சபூத தத்துவத்தின் அடிப்படையாக கொண்ட 5 விளக்குகளும் பூஜை ரூமில் நாம் ஏற்றி வழிபாடு பண்ணி சிவபெருமானை நோக்கி நாம் இந்த வழிபாடு பண்ணணும். 5 தீபம் ஏற்றணும். 5 நெய் தீபமாக ஏற்றினா ரொம்ப நல்லது. அப்படி இல்லைன்னா அதில் 1ஆவது நெய் தீபம் ஏற்றுங்க, மற்ற 4 எண்ணெய் தீபம் ஏற்றுங்க, தப்பு இல்லை. இது வந்து நம்ம வீட்டில் வழிபாடு பண்ணுறவங்களுக்கு பரணி தீபம் முந்தின நாள் 6:30 மணிக்கு 6:24 வருதுல, அதெல்லாம் 6:30 மணிக்கு விளக்கேற்றலாம். இது வந்து வீட்டில் வழிபாடு பண்ணுறது. ஆனால் அதே நாளில் எங்கள் திருவண்ணாமலை கோவில்லையும் பரணி தீபம் ஏற்றுவாங்க. ஆனால் அவங்க கணக்கு அடுத்த நாள் காலையில் கார்த்திகை தீபம் ஏற்றுறாங்க பற்றியில் காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில். ஏன்னா சிவபெருமான் அடிமுடி காணாத ஒரு அக்னி ஜுவாலையாக காட்சி தந்த இடம்தான் திருவண்ணாமலை. அந்த திருவண்ணாமலை அதை ஞாபகப்பட்டு பொருட்டு பிரம்ம முகூர்த்தத்தில் விடிகாலம் காலையில் 4 மணிக்கு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை கோவிலில் வந்து பரணி தீபம் ஏற்றுவாங்க. அன்னைக்கு சாயங்காலம் 6 மணிக்கே வந்து என்ன பண்ணிடுவாங்க, மலை உச்சியில் பெரும் கார்த்திகை தீபம் ஏற்றுவாங்க. இதுதான் கோவில் முறை. கோவில் முறை வேறு, வீட்டு முறை வேறு. ஏன்னா கோவில் ஆகம விதிப்படி ஃபாலோ செய்வாங்க, நாம் வீட்டு முறைப்படி இதை ஃபாலோ பண்ணோம். நாம் 2ஆம் தேதி 6:30 மணிக்கே நாம் பரணி தீபம் வீட்டில் ஏற்றிடலாம். அதுதான் நம்ம வீட்டில் ஏற்றுற கணக்கு. 5 தீபம் இது திருவண்ணாமலை தீபத்தில் ஏற்றுறது. காலையில் 5 தீபம் ஏற்றி காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் ஏற்றுவாங்க. இதுக்கப்புறம் தான் அன்னையிலேருந்து 3 நாட்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னாக்கா திருவண்ணாமலையில் எங்கே உச்சியில் தீபம் ஏற்றுறாங்களோ அப்போ தான் வீட்டில் இருக்கிறவங்களும் ஏற்றுவாங்க. அதுதான் கணக்கு. திருவண்ணாமலையில் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் எங்கே இருக்கிறவங்களும் அப்படி தான். சரி, இப்போ நம்ம வீட்டில் ஏற்றுற பரணி தீபம் எப்படி? 1 தாம்பாளம் எடுத்துக்கோங்க, எவர் சில்வரை தவிர்த்துருங்க. அதை தவிர எதில் இருந்தாலும் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு மணப்பலகில் கோலம் போட்டு அது மேலேயும் நம்ம 5 தீபம் வச்சு ஏற்றலாம். பூஜை ரூமில் ஏற்றி மனசார நம்ம என்ன வேண்டணும், விரதம் இருக்கிறவங்க பரணிலேருந்தே இருந்துருவாங்க. பரணி அன்னைக்கு, அதாவது 2ஆம் தேதி மதியமே சாப்பிட்டு அவங்க விரதத்தை ஆரம்பிச்சிடணும். நைட்டு சும்மா பால் பழம் சாப்பிட்லாம், இல்லை அது கூட சாப்பிடாமல் இருந்து அடுத்த நாள் கிருத்திகை விரதம் இருந்து முடித்து சாயங்காலம் 6 மணிக்கு விரதத்தை நிறைவு பண்ணும்போது தான் சாப்பிடணும். இதுதான் வந்து கிருத்திகை விரதத்துக்குண்டான சரியாக இருக்கும் முறை. எங்களால் முடியலம்மா, பரணிலேயே இருக்க முடியல அப்படின்றவங்க கிருத்திகை அன்னைக்கு மட்டும் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்குமாவது இருக்கலாம். ஸோ மற்றபடி பரணி தீபத்துக்கு எல்லாமே சொல்லியாச்சு. அதை தவிர்த்து எங்கெல்லாம் விளக்கேற்றலான்னா வீட்டு வாசலில் கம்பல்சரி ஏற்றணும். எல்லாத்துக்குமே முதல்ல வீட்டு வாசலில் ஏற்றிட்டு தான் மற்ற எல்லா இடத்துக்கும் ஏற்றணும். எல்லா இடத்துலையும் ஏற்றிட்டு வீட்டு வாசல் வந்து ஏற்றக்கூடாது. அதை தவிர்த்து உங்களுக்கு எங்கெல்லாம் ஏற்றணும்னு தோணுதோ அங்கே எல்லாமே ஏற்றலாம், தவறு கிடையாது. இதுக்கு கணக்கும் இல்லை. அதாவது மற்ற தடவை நம்ம வீட்டில் ஏற்றுற எல்லா விளக்குக்கும் கணக்கு இருக்குது. ஆனால் கார்த்திகை தீபத்துக்கு ஏற்றுறதுக்கு மட்டும் கணக்கு கிடையாது. அதுலேயும் இந்த பரணி தீபம் ஏற்றுறவங்களுக்கு ஏற்கனவே இருக்கிற எத்தனை விளக்கு ஏற்றிருந்தாலும் அது கணக்கிலே வராது. சரி, வீட்டு என்ட்ரன்ஸில் ஏற்றலாம், படிக்கட்டில் ஏற்றலாம், அதுக்கப்புறம் ஹால் முழுக்க ஏற்றலாம். ரொம்ப சேஃப்டி முக்கியம், அதையும் பார்த்துங்க. சின்ன குழந்தைங்களாம் இருக்கிற வீட்டில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். குத்து விளக்கு ஏற்றலாம்,
காமாட்சி அம்மன் விளக்கு எது வேணாலும் ஏற்றலாம், எங்கே வேணாலும் ஏற்றலாம், தவறு இல்லை. வீடு முழுக்க இருக்கிறது நமக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் சில பேர் வந்து இப்போ அந்த காலத்து வீடெல்லாம் பேக்கடை, அதாவது நம்ம கொல்லைப்புறம் தோட்டம் இருக்கும், அந்த இடத்துலையும் விளக்கு ஏற்றலாம், தப்பு கிடையாது. ஸோ இப்படி எவ்வளோ விளக்கு வேணாலும் ஏற்றலாம். அதுதான் வந்து நமக்கு பரணி தீபம், அடுத்த நாள் கார்த்திகை தீபம், அடுத்த நாள் பாஞ்சராத்திரி தீபம். ஸோ நம்ம 3 நாட்கள் விளக்கு ஏற்றுற வழக்கம் நமக்கு இருக்குது. ஸோ இந்த தடவை நாம் என்ன நினச்சி பரணி தீபம் எதுக்காக ஏற்றுறோம் இப்போ எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும். என்னைக்கு ஏற்றணும், நம்ம வீட்டோட கணக்கு, வீட்டோட வழிமுறை என்ன, அதுபடி நாம் சொல்லியிருக்கோம். இதுபடி பண்ணி நாம் அந்த விளக்கு 5 விளக்கு ஏற்றி கும்பிடும்போது கண்டிப்பாக சிவபெருமான் நமக்கும் அதாவது இந்த பரணி தீபம் ஒன்று மட்டும்தான் நாம் வாழுங்காலத்திலே நமக்காக ஏற்றுற தீபம்னு சொல்லலாம். ஏன் தெரியுமா? எப்படி பரணி தீபம் ஏற்றினா முன்னோர்கள் பித்ருலோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நிம்மதி கிடைக்குதோ, அதே மாதிரி நம்ம காலத்துக்கு பிறகு இப்போவே நம்ம பரணி தீபம் ஏற்றும்போது நாம் காலத்தை முடித்து நாம் யமலோகத்துக்கு போகிற வழியில் நமக்கு அந்த வெளிச்சம் இருக்கும், இல்லைன்னா இருட்டாக தான் இருக்குமா. அந்த வெளிச்சத்தை கொடுக்கறது தான் இந்த பரணி தீபம். அதுதான் அதோட சிறப்பு. நமக்கும் அதுக்கப்புறம் நம்மளுடைய சந்ததியினருக்கும் அது அவ்வளோ உதவி பண்ணுமா. நாம் சொல்லியிருந்தோம் முதல்லையே, அதிசக்தி வாய்ந்த நாள் என்னென்னா பிரதோஷம். நம்ம சேனலில் ஏற்கனவே பிரதோஷ விரதம் எப்படி இருக்கணும்னு சொல்லியிருக்கோம். அந்த பதிவும் இதோட நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இணைக்கிறேன், பாருங்கள். அதே மாதிரி மற்ற இந்த கார்த்திகை மாத பகுதிகளை அனைத்து எல்லாமே இதில் நான் போட்டிருக்கேன். அந்த எல்லா வீடியோவுமே இதில் இணைக்கிறேன். நீங்கள் ஒவ்வொரு வீடியோவும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். முக்கியமாக பிரதோஷ விரதம் இருக்கிறவங்க இந்த சோமசூத்திரன் விதிப்படி சிவனை வரணும். எப்படி? நேராக நந்திய பெருமானை போட்டு முதல்ல சிவபெருமானை வணங்கணும்னா முதல்ல நந்திய பெருமானை வணங்கிட்டு தான் சிவபெருமானை வணங்கணும். அதுக்கு முன்னாடி தாய் அன்னை அபிராமியை வணங்கிட்டு தான் போகணும். ஸோ சிவபெருமானை பார்க்கறதுக்கு முன்னாடி நந்திய பெருமானை பார்க்குறோம், சிவபெருமானை வணங்குறோம். நேராக அந்த கோமுகி தொட்டி, தீர்த்த தொட்டி வரைக்கும் தான் போகணும். போயிட்டு திருப்பி ரிட்டர்ன் வரணும். திரும்பி வந்து நந்திய பெருமானை பார்க்கணும், சிவபெருமானை பார்க்கணும், திருப்பி கோமுகி நீர்த்தொட்டி வரைக்கும் போகணும், போயிட்டு ரிட்டர்ன் வரணும். இந்த மாதிரி 3 தடவை செய்யணும். அந்த 3 தடவை வலம் வரணும். அதுவும் நம்ம சொல்லியிருக்கோம். அந்த பதிவும் இதில் இணைக்கிறேன். இப்படி தான் வந்து பிரதோஷ காலத்தில் நடந்தது. தேவர்கள் இங்கிட்டும் அங்கிட்டும், ஏன்னா ஆலகால விஷம் வந்தது இல்லையா, அந்த ஆலகால விஷம் வந்தோடனே என்ன பண்ணுறது தெரியாமல், அது யார் வாங்குறது தெரியாமல் இங்கிட்டும் அங்கிட்டும் ஓடின அந்த முறை தான் சோமசூத்திர பிரதட்சணம். என்ன மக்களே, கார்த்திகை மாதம் சிறப்புகளோட பகுதி 5ல் பரணி தீபத்தை பற்றி பார்த்துருக்கோம். கிருத்திகை விரதம் இருக்கிறவங்க எப்படி இருக்கணும்னு பார்த்துருக்கோம். அதுக்குண்டான எல்லா கிருத்திகை விரதம் இருக்கிறவங்களுக்கு உண்டான நம்ம சேனலில் போட்ட பதிவையும் இதில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இணைக்கிறேன், அதையும் பாருங்கள். ஏற்கனவே நம்ம பரணி தீபம் எப்படி ஏற்றணும்னு போட்ட அந்த பதிவும் இணைக்கிறேன். எப்படி நமக்கு வந்து வாழும் காலத்திலும் சரி, வாழ்க்கைக்கு பிறகும் நமக்கு ஒரு வெளிச்சத்திலும் யமவாதனையே கொடுக்காத ஒரு வழிபாடு ரொம்ப முக்கியமானது இல்லையா. அது இந்த பரணி தீபத்தை நம்ம இப்போத்துலேருந்தே ஏற்றி பழகும்போது கண்டிப்பாக நமக்கு வாழ்க்கையில் இப்பவும் பிரச்சனை இருக்காது, வாழ்க்கைக்கு பிறகும் எந்த பிரச்சனையும் இருக்காது. கண்டிப்பாக சிவபெருமான் நமக்கு உண்டான எல்லாத்தையும் அருள்வார். நன்றி, வணக்கம்.